கவர்னர் மாளிகைன்னு நீங்கள் சொல்ல வரையில் கவர்னரை நினச்சா எனக்கு ஒரே சிரிப்பாக தான் வருது. அவர் எதுக்கு வேகமாக போகிறாரு, எதுக்கு வேகமாக இந்த பக்கம் போகிறாரு? இந்த ரஜினி சார் ஏர்போர்ட்டுக்கு போயில வேகமாக போவார், ஃப்ளைட்டை தூக்க போகிற மாதிரி போய் உட்காந்துக்குவார். அந்த மாதிரி பாவம் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் ரஜினி சார். ஆமாம் இல்லைப்பா, இல்லைப்பா, நான் அப்பயே நீ கேட்குறது புரியுது. வீடியோவில் பார்ப்போம்ப்பா, வேகமாக போவார். ஐயோ ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண போகிறாரோ, போய் என்ன பண்ண போகிறாரு, அவர் தான் பைலட் ஓட்ட போகிறாருன்னு போய் ஜம்முன்னு உட்காந்துக்குவார். அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த கவர்னர் எதுக்கடா வர்றாரு? பரீட்சை எழுத போயிட்டு அவனாவது பரீட்சை எழுதாமல் அவன் அங்கே இங்கே முறைச்சி பார்த்து போட்டு ஒன்று பின்னாடி திரும்பி போனால் எப்படி? கல்யாண மாப்பிள்ளை தோல்னாவோ மாப்பிள்ளைனாவோ போய் கல்யாணம் நடக்குது, நேராக போய் நின்றுட்டு அங்கே இங்கேயும் முறைச்சி பார்த்துட்டு மொய்யும் எழுதாமல் இலையிலையும் நக்காமல் காசும் போடாமல் அதுக்கு பாதுகாப்புக்கு பல பேர் பின்னாடியே ஓடி வர்றாங்க. எனக்கு என்ன கொடுமைன்னா, அன்னையிலேருந்து நான் எதுக்குறேன் இந்த கவர்னர் போஸ்ட்டு தேவை ஒழிச்சு கட்டுக்கே இருந்தேன் சார். கோடிக்கணக்காக செலவாகுது சார். அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டேன், நான் யாரும் விட்டு கொடுக்க முடியாது. தமிழ் தாய் வாழ்த்துன்னு இன்றைக்கி எத்தனை பேருக்கு அது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அந்த மனோன்மணியம் படிச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு வாங்கி படிங்க.